அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், the census has two phases, house listing operation phase and population enumeration phase அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு. ஸோ சென்சஸ்ல 2 கட்டங்கள் இருக்கு. ஹவுஸ் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் இருக்கு. பாப்புலேஷன் எனிமரேஷன் சொல்லி ஒன்று இருக்கு. டீடைல்ஸ் ரிலேட்டட் டு கேஸ்ட் வில் பி டேக்கன் இன் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த சென்சஸ். கேஸ்ட் ரிலேட்டடான டேட்டா முதல் கட்டத்தில் எடுக்கிறாங்களா ரெண்டாவது கட்டத்தில் எடுக்கிறாங்களான்னு பார்த்தா ரெண்டாவது ஃபேஸ்ல தான் எடுக்கிறாங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஃபேஸ் 1 ஆஃப் த சென்சஸ்ல 33 கேள்விகள் இருக்கும். ஃபேஸ் 2ல வந்து 40 கேள்விகள் இருக்கும். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் கரெக்ட். அடுத்தது தகைசால் தமிழர் விருது 2026 யாருக்கு கொடுக்க போறாங்க? 2021ல சங்கரையா, 22ல நல்லக்கண்ணு, 23ல வந்து வீரமணி, 24ல குமரி ஆனந்தன், 25ல காதர் மொய்தீன், 26ல கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ சங்கரையா, நல்லக்கண்ணு, வீரமணி, குமரி ஆனந்தன், காதர் மொய்தீன், கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரையும் குரோனாலஜிக்கல் ஆர்டரையும் படிச்சு வச்சுக்கோங்க. கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர்ல கூட நமக்கு கேட்கலாம். அடுத்தது சவுத் இந்தியா சில்க் மில்ஸ் வாஸ் ஓன்டு பை வெங்கடாச்சலம் இன் குடியாத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். திஸ் மில் ப்ரிப்பேர் த நேஷனல் ஃபிளாக் யூஸ்ட் இன் ரெட் ஃபோர்ட் டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. அதாவது செங்கோட்டையில தேசிய கொடி ஏற்றிருப்பாங்க 1947ல. அங்க அது இந்த ஃபிளாக் எங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா சவுத் இந்தியா சில்க் மில்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த சில்க் மில்ஸ் எங்க இருக்குன்னா யாரு ஓனர் அப்படின்னா வெங்கடாச்சலம். எங்க இருக்குன்னா குடியாத்தத்துல. லாஸ்டா ஜென்டில்மேன் ஃபார்மர்ஸ் லீக் அப்படிங்கிற இந்த அமைப்பை ஏற்படுத்தினது யாருன்னா ஆரிய பாஷ்யம் அவர்கள். இவர் தான் 26 ஜனவரி 1932ல ஜார்ஜ் கோட்டையில கொடியேற்றுறவரும் இவர் தான். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.